ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு புது வருஷத்தோட முதல் நாள்ல காலடி எடுத்து வச்சிருக்கோம். போன வருஷம் என்னதான் நம்மள செய்ன்னு செஞ்சாலும், தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருந்தாலும், அதெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னாலே நம்ம எல்லாரும் சாதனையாளர்கள் தான். ஸோ பாஸ்ட்ல அது போச்சே இது போச்சேன்னு நினைச்சு வருத்தப்படாம, பாஸ்ட்ல நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பண்ணமோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு, இனி வரப்போற நாட்கள்ல சந்தோஷமா, வெற்றிகரமா எல்லா நாளும் உங்க கொடி உச்சத்துல பறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சரிங்களா? இப்போ எதுக்காக வந்தமோ அந்த வேலையை பார்ப்போமா. இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஸ்பீக் நோ ஈவல்ன்ற ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஹாரர்னாலே அதுல பேய் தான் வரணும்னு இல்லை இல்லைங்களா? பேய் பண்றதை விட கொடூரமான விஷயத்த பண்ணாலும் அது ஹாரர் கணக்கில் தானே வருது. அப்படி இந்த படத்துலங்க ஒரு கப்புள் என்னடா வருஷம் முழுக்க உழைச்சு உழைச்சு ஓடா தேரும், கடுப்பா இருக்கே, வாழ்க்கையில சுரமே இல்லையே, சரி என்ஜாய்மெண்ட்டுக்காக ட்ரிப் ஒன்று போவோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஃபேமிலியோட ட்ரிப்புக்காக வராங்க. அங்க என்னென்ன மர்மம்லாம் நடக்குது, அதுக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன, இதை ஒரு திகிலோட சொல்லியிருக்கிறதாங்க படத்தோட கதை. ட்ரிப்புக்கு போக ஆசைப்படுறவங்களாம் கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டாலும் படும். ஸோ இதுக்கு மேல இன்ட்ரோ கொடுத்து படத்தோட சுவாரஸ்யத்தை கெடுக்காம டைரக்டா உள்ள போயே என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு போவாங்க. அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா பேய்களே வெளியே வர பயப்படுற இருட்டான டைம். அந்த இருட்டை பொழந்துகிட்டு ஹெட்லைட் போட்ட கார் ஒன்று ஒரு வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. காருக்குள்ள இருக்கிறது ஒரு கணவன், மனைவி, அவங்க பையன் 3 பேர். அதுல மிரர்ல தெரியிற பையனோட முகத்துக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு இங்க படத்தோட டைட்டில போட அடுத்து இட்டாலியில வெக்கேஷனுக்காக வந்திருக்க ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இதுல கணவனோட பேரு பென், மனைவியோட பேரு லூயிஸ், பொண்ணோட பேரு ஆக்னஸ். லூயிஸ்க்கு அவ பொண்ணு மேல ஓவர் கேரிங், எது பண்ணாலும் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ரூல்ஸை போட்டு சாவடிப்பா. இப்பவும் அப்படிதான். ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஆக்னஸ் உட்காந்துருக்கப்போ, ஏமா தண்ணியை தொடாத ஜன்னி வந்துடும் அப்படின்னு அந்த பொண்ணையே போட்டு நோண்டிட்டு இருக்க. அப்போ டேபிள்ல படுத்திருக்க இவங்களுக்கு பக்கத்துலங்க ஒரு ஆள் வராப்புல. இவங்க எப்படி கணவன் மனைவி பொண்ணுன்னு 3 பேர் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்களோ அதே மாதிரிதான் இவரும் கணவன் மனைவி பையன் 3 பேர் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. இவரோட பேரு பேடிங், இவர் மனைவியோட பேரு சியாரா, பையனோட பேரு ஆண்ட். சோ பென் லூயிஸ் அவங்கள்ட்ட வந்த பேடிங், உங்களுக்கு பக்கத்துல இருக்க டேபிள் சும்மா தானே இருக்கு, நான் வேணும்னா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு அந்த சேரை இழுத்துட்டு போறாரு பாருங்க. பல்லெல்லாம் நர நரன்னு கூசுற அளவுக்கு சேரை தர 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 தரன்னு இழுத்துட்டு போறான். பட் இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி, நம்ம ஒரு வெளி இடத்துக்கு வந்திருக்கோம், யாரும் நம்மள அசிங்கமா நினைக்காத அளவுக்கு டீசெண்டா நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. பேடிங்கோட ஃபேமிலி கிட்ட அந்த மாதிரி ஒரு கவலையே இல்ல. சுத்தி இருக்கவங்களாம் நம்மள எப்படி நினைச்சா என்ன நினைச்சா என்ன, சந்தோஷமா இருக்க தானே வந்திருக்கோம், மஜா பண்ணுவோன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்ணுக்கு அதை பாக்குறப்ப கொஞ்சம் பொறாம தான், வாழறான்டா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. அப்படியே இந்த சீன் முடியா அப்புறம் பென்னோ லூயிஸும் அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ரூம்ல இருந்து கிளம்பி ஒரு ஹோட்டல் வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஆக்னஸ் எப்பவுமே கையில ஒரு டெடி பியர் வச்சிருப்பாங்க. அம்மா அப்பாவை விட அந்த டெடி பியர் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாம எங்கேயும் வரமாட்டா, சோறு தண்ணி இறங்காதனா பாத்துக்கோங்களேன். சோ டெடி பியர் எங்கேயோ தொலைச்சிட்டா, காணோமா, தலையெழுத்து. இப்ப நான் தான் அதை தேடி போகணுமாடி, சரி 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் பொம்மை எங்க கிடக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பென் பொம்மையை தேடி ரோடா போயிட்டு இருக்கான். அப்போ பேடிங்கோட ஃபேமிலி பைக் ஒன்று ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு ரைடு போய் தெருவியே ஒரு கலக்கு கலக்குறாங்கப்பா. கடைசியில ஆக்னஸோட பொம்மையை பேடிங் தான் எடுத்து வச்சிருக்காரு. பென் பேடிங் 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தான் இருக்காங்க. பல தடவை ஆக்னஸோட கையில அந்த பொம்மையை பார்த்ததுனால பென் அதை கரெக்டா எடுத்து வச்சு பொண்ணுகிட்டே அதை ஒப்படைக்க இதுலயே 2 ஃபேமிலிக்குள்ள ஒரு சிங்க் ஆகுதா. இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோன்னு 2 ஃபேமிலியும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அங்க இவங்க தங்கியிருக்க ஹோட்டல்லையே டேனிஷ் ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க. ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளு, ஐயோ எப்பா சாப்பிட்றப்ப மட்டும் தெரியாம ஒரு கூட உக்காண்டோம், எனக்கு அந்த மெனு தெரியும் இந்த மெனு தெரியும்னு அளந்து விட்டு நமக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடும், சாப்பிடவே விட மாட்டான் ஆளு. அப்படிப்பட்டவர் இங்க ஒரு என்ட்ரியை போட பெண்ணுக்கெல்லாம் உதறிடுது. ஆஹா, இந்த டென்மார்க் தேவாங்க இங்கேயும் வந்துட்டானே, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். ப்ரோ யாம் இருக்க பயமேன், நான் பாத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சாப்பிட வந்த இடத்துல சாக்காட கதையெல்லாம் பேசி பேடிங் அந்த டேனிஷ் ஆள வெறுப்பு ஏத்தி அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம படம் முழுக்க பார்க்க போற 2 ஃபேமிலிஸோட இன்ட்ரோ தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பென்னோட ஃபேமிலி பத்தி பார்த்தோம்னா, ஆக்சுவலா பென்னு லூயிஸ் 2 பேரும் அமெரிக்கன்ஸ். அங்க பென்னுக்கு வேலை போய் வாழ வழி இல்லாம வறுமை தலை விரிச்சு ஆடி சரி சேர்த்து வச்ச காசு மூலியமா பிசினஸ் பண்ணி போச்சுக்கலான்னு லண்டனுக்கு வந்துட்டான். ராமர் இருக்கும் இடம் தானே சீதை கையோத்தி, புருஷனே லண்டன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு மட்டும் அமெரிக்கால என்ன வேலை அப்படின்னு லூயிஸ்கெல்லாம் நல்ல வேலையா இருந்தாலும் புருஷனுக்காக அந்த வேலையை விட்டு பென்னோட சேர்ந்து லண்டன் வந்துட்டான். இவங்க பொண்ணுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குங்க. ஓவரா டென்ஷன் ஆயிட்டானா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், கையெல்லாம் போட்டு சொரிஞ்சுக்கிட்டு
அழுதுகிட்டு கிடப்பா. இதோட இந்த ஃபேமிலி இன்ட்ரோ முடியுதா? அடுத்து பேடிங்கோட ஃபேமிலிலயோ, பேடிங் ஒரு டாக்டர். முன்னொரு காலத்துல டாக்டரா இருந்தவர். டாக்டர் வேலை பார்த்து பார்த்து பணத்தை சேர்த்து சேர்த்து இவ்வளவு பணத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம்? இது இல்லடா வாழ்க்கை. கொஞ்சமா சம்பாரிச்சாலும் அதிகமா நிம்மதியா இருக்கணும், அதுதான் வாழ்க்கைன்னு டாக்டர் வேலையவே விட்டுட்டு இப்போ ஒரு கிராமத்துல ஃபார்ம் ஹவுஸ்ல கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஃபேமிலியோட நிம்மதியா இருக்காரு. இவங்க பையனுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் நார்மலா வளர்ற மாதிரி அவனுக்கு நாக்கு வளரல. சோ அவனால சரியா பேச முடியாது. இதனாலேயே அவனுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. யாராவது வாண்டடா அவன்கிட்ட போய் பேச போனா கூட மூஞ்சே திருப்பிப்பான். இவங்களும் பார்க்காத வைத்தியம் இல்ல, இன்னும் சரியான பாடும் இல்ல. பையன் போக போக தெரிப்பான அப்படியே விட்டாங்க. இப்படி சந்தோஷம் சோகம் எல்லாம் கலந்த கதையை பேசி முடிக்கிறாங்களா, அதோட ட்ரிப்பும் முடியுது. அவங்கவுங்க தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டாங்க. பென்னோட ஃபேமிலி லண்டன் வந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல ட்ரிப்புல அவங்க கூடவே இருந்தாங்கல்ல பேடிங் ஃபேமிலி, அங்க அவங்களும் இவங்களும் சேர்ந்து ஒன்னா ஃபேமிலி போட்டோ ஒன்று எடுத்துருப்பாங்க போல. அந்த போட்டோவை அனுப்பி அதுக்கு பின்னால, பென் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்டா, வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருந்தா எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வா, செலிப்ரேட் பண்ணலான்னு இன்வைட் பண்ணிருக்காரு. பென்னுக்கோ போகணும்னு ஆசை, லூயிஸ்கோ 2 நாள் நம்ம அவங்கள பார்த்துருப்போமா, அவங்க யாருன்னு நமக்கு அவ்வளவா தெரியவும் தெரியாது, அவங்களுக்காகவா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போலான்ற அப்படின்னு லைட்டா வேணான்ற மாதிரி தான் சொல்றா. என்னமா பண்ண முடியும், எல்லாம் உன் இஷ்டம் தானே, உன் கட்டளை தான் சாசனம், போ வேணாம் இப்படின்னு பென் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டதும், சரிடா எப்பா வாடா போலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு லூயிஸ் ஒத்துக்க. பென், லூயிஸ், ஆக்னஸ்னு 3 பேரும் கொஞ்சம் நஞ்ச தூரம்லாம் இல்லைங்க, ஃபார்ம் ஹவுஸ் ஏதோ ஒரு பொட்டல் காட்டுக்குள்ள இருக்கு. நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி பேடிங்கோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் வேண்டப்பட்ட விருந்தாளிங்க வீட்டுக்கு போனா நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைப்பாங்கல்ல, அப்படி பேடிங் விருந்தாளிங்க வரப்போறாங்கன்னதும் கொக்க அடிச்சு குருமா பண்ணி வச்சிருக்கான். பாசத்தின் அடிப்படையில பண்றான், அதுல எந்த தப்பும் இல்ல. பட் லூயிஸ் ஒரு வெஜிடேரியன். இட்டாலியில இருக்கும் போதே லூயிஸ் இதை சொல்லிருப்பா. இருந்தும் கொக்க வறுத்து எடுத்துட்டு வந்தவன் நீ தான் முதல் பீஸ் சாப்பிடணும்னு பேடிங் வற்புறுத்தி லூயிஸ்க்கு கொடுக்குறாங்க. அங்க வேணான்னு சொல்ல முடியல, வாயிலையும் வாங்க முடியல, ஒரே சங்கட குஸ்க ஆயிடுச்சு. சரி சரி ஒரு பீஸ் தானே, லைட்டா காட்டு பாத்துக்கலான்னு பென் சிக்னல் காட்டினதும் மத்தவங்க முன்னால லூயிஸ் அதை வாங்கினாலும் திரும்ப வாயில இருந்து துப்பிடுறா. அடுத்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு குப்பையை போடுறதுக்காக பென் வீட்டை விட்டு வெளியே வர, குப்பையை போட்டு திரும்பி பார்த்தா ஆண்ட் முன்னால வந்து நின்னு பயமுறுத்துறான். என்னடா தம்பி வேணும் உனக்குன்னு பென் கேட்க, அந்த பையன் வாயை திறந்து ஆணு காட்டுறான். என்ன சொல்ல வரான்னு சரியா புரியல, தெரியல. என்னடா தம்பின்னு கேட்கறதுக்குள்ள டபுக்குன்னு வெளியே வந்த பேடிங், ஆண்டே அங்கிளை தொல்லை பண்ணக்கூடாதீங்க வா அப்படின்னு ஆண்ட்டை கூப்பிட்டுறான். பசங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல தூங்க வச்சுட்டு இவங்க 4 பேரும் தம் அடிச்சு போதை ஏத்திக்கிட்டு நிறைய கதை பேசினதுக்கு அப்புறம் பென் லூயிஸ்க்கு என்ன ரூம் கொடுத்தாங்களோ தூங்கலான்னு போனா பெட்டெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குங்க. ஒரு டாக்டரோட ஃபேமிலியாடா ரூமை இவ்வளவு கேவலமா வச்சிருப்பாங்க, எனக்கு என்னமோ சரியா பல்லடா பென்னு. அப்படிதான் நான் வெஜிடேரியன்னு சொல்லியும் கட்டாயம் நீ இதை சாப்பிட்டாகணும்னு கறியை ஊட்டுறான், இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு அப்படின்னு லூயிஸ் புலம்ப. ஏமா அவன் தான் டாக்டர் வேலையை விட்டேன்னு சொல்றான்ல, ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்து கொஞ்சமா சம்பாதிப்பான், நடுவுல ட்ரிப்புகளாம் வர போறாங்க, அப்படி இருக்கும்போது பெட்ஷீட் எல்லாம் வாங்கியாமா புதுசா போடுவாங்க, கெஸ்டா வந்திருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா இப்படின்னு பென் சப்போர்ட் பண்றானா. நல்லா சிறார் சிறையில சிப்ஸ் போடுற மாதிரி இருந்துகிட்டு என்னைக்கும் நான் சொல்றது உன் காதலே யாராது இல்ல, ரைட்டு போ அப்படின்னு இவங்க தூங்க போகும்போது ஆண்ட் கூடவே படுத்திருந்தால ஆக்னஸ், அவளுக்கு அடிக்கடி நைட்டு தூக்கம் வராது, பயத்துல இவங்க கூட வந்து தூங்கிப்பா. இன்னைக்கும் நைட்டு தூங்க வந்துட்டா. நைட்டு தூங்கி காலையில எழுந்ததும் 2 ஃபேமிலியும் காட்டுக்குள்ள ட்ரெக்கிங்காக போறாங்க. கேம்ப் ஃபயர்லாம் கொளுத்தி பசங்க விளையாடுறதுக்கு சின்னதா ஊஞ்சல் ஒன்று ரெடி பண்ணிட்டு ஆக்னஸ் அதில் உட்காந்து ஆண்டி கிட்ட ஊஞ்சல் ஆட்டி விடுறான்றா. பட் அவன் எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்கானா. சரி அவன் இல்லைனா என்னம்மா நான் ஆட்டி விடுறேன் அப்படின்னு லூயிஸ் நல்லபடியா எழுந்துதாங்க ஊஞ்சல் கிட்ட வரா. திடீர்னு பேடிங், ஏங்க இருங்க, ஏன் இந்த சார்வால் ஊஞ்சல் ஆட்ட சொன்னா ஆட்ட மாட்டாரா? தம்பி அப்பா கோவப்படுத்தாத, ஊஞ்சல் ஆட்டு போ அப்படின்னு சொல்லியும் அவன் பண்ணல. டக்குன்னு பேடிங் பையன்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். பென்னுக்கும் லூயிஸ்க்கும் எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பாவம் சின்ன பையன் தானங்க, விடுங்க, ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு கேட்டோம். அது எப்படி பண்ண சொன்னா பண்ணோம்ல, அதான மரியாதை, இப்ப நீ பண்றியா இல்லையாடான்னு ஒரு முறை முறைச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் அமைதியா போயிட்டு ஊஞ்சல் ஆட்டி விடுறான். போக போக லூயிஸ்க்கு எதுவுமே சரியா படல. இத பென் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பர்மிஷனே வாங்காம ரூமுக்குள்ள வந்த சியாரா, ஒன்னும் இல்ல, நாளைக்கு என் வீட்டுக்காரரு ஒரு ஹோட்டல்ல நமக்காக டின்னர் பார்ட்டி ரெடி பண்ணிருக்காரு, போயிட்டு வருவோமா அப்படின்னு கூப்பிட்டதும் எங்க இருந்து வேணான்னு சொல்றது, சந்தோஷமா போலான்னு ஒத்துக்கிறாங்க. கிளம்புறப்பதான் வைக்கிறாங்க ட்விஸ்ட். பெரியவங்க மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்கு போறாங்களாம், பசங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்க போறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு பார்த்தாலே புல்ல பிடிக்கிற மாதிரி இருக்கான் ஒருத்தவன். அவனை பேபி சிட்டரா விட்டு கிளம்புனதும் சின்ன ரோடுங்க, அதுவும் மலைக்கு பக்கத்துல இருக்க ரோடு, அதுல எவ்வளவு பொறுமையா வண்டி ஓட்டணும். அந்த ரோட்லயே பேடிங் வண்டியை பறக்க விடுறான். பென்னுக்கும் லூயிஸ்க்கும் அல்லு இல்ல, வயிறு வேற கவான்னுது. இவன் காரை பொறுமையா ஓட்டுறான்னாலும் கேட்க மாட்டான். எங்கடா இருக்கு அப்பா அந்த ஹோட்டலு, வந்துச்சா இல்லையான்னு அலறிட்டு இருக்கும்போது ஒரு வழியா ஹோட்டல் வந்துருச்சு. உள்ள மைக்குன்னு ஒரு ஷெஃப் இருக்காங்க.
இருக்காங்க. அவன் தான் வந்த எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு போடுறவன். சாப்பிட்டுக்கிட்டே இங்க 2 ஃபேமிலிக்குள்ள டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வீட்டுல ஆண்ட் ஆக்னஸ்னு 2 சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான்ல, பசங்க கூட கண்ணாமூச்சி விளாடுறான்னு பசங்க 2 பேரையும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அவன் பசங்களை தேடிட்டு இருக்கான். இந்த கேப்லங்க ஆண்ட் ஆக்னஸ பேடிங்கோட ரூம் கூட்டிட்டு போயிட்டு டிராயர் ஒன்னு திறகுறான். பெட்ஷீட்டை மாத்த கூட காசு இல்லாம இருந்தானுங்கல்ல, ஆனா இந்த டிராயருக்குள்ள எக்ஸ்பென்சிவான வாட்சஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு வாட்சை மட்டும் ஆண்ட் கையில எடுத்து வாட்சுக்கு பின்னால எழுதிருக்க எதையோ ஒன்ன காட்டுறான். அவனால பேச முடியலன்றதுனால அவன் எக்ஸாக்டா என்ன சொல்ல வரான்னு கன்வேவே ஆகல. சேம் டைம் இவங்க கூட விளையாண்டுட்டு இருந்த ஆளு இங்க வர மாதிரி ஆயிடுதா. உடனே ஆண்ட் வாட்சை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு உள்ள வந்ததே அவனுக்கு தெரியாத மாதிரி ஆக்னஸோட வெளியே வந்துடுறான். நைட்டு தூங்குற டைம் ஆயிடுச்சு. பாத்துக்க வந்தவன் பசங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு பசங்க தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு அவன் கிளம்பிடுறான். ஆண்ட் தூங்கல. தூங்க போன ஆக்னஸ தட்டி எழுப்பி அவன் ஷர்ட்டை தூக்கி காட்டுறான். உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்குங்க. எப்படி என்னன்னு ஆக்னஸ் பதறதுக்குள்ள மேல யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆண்ட் கப்புச்சிப்புன்னு போய் படுத்துறானே. சோ இந்த வீட்டுல இருக்க பேடிங் சியாரா அவங்க 2 பேரும் மேல எனக்கு அவ்வளவு பயம். டின்னருக்கு போனவங்க டின்னரை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பசங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு லூயிஸும் சியாராவும் மேல வராங்க. அவங்க 2 பேர் தான் யாரோ வராங்கன்னதும் தூங்குற மாதிரி ஆக்டிங்க போடுறாங்களே. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ரூமுக்கு வந்ததும் ரூம்ல பென்னுக்கும் லூயிஸ்க்கும் டிஷ்யூம் இவங்க எப்ப பேடிங்கையும் சியாராவையும் பார்த்தாங்களோ அப்போல இருந்தே அந்த 2 பேரும் உடம்ப புடிச்ச உட்டும்பு மாதிரி பிரியவே இல்ல, ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. டின்னர் பார்ட்டியில கூட அப்படிதான். இவங்க 2 பேர் இருக்காங்கன்றத கூட மதிக்காம கசமுசா வேலையெல்லாம் பண்ணதும் பென்னுக்கோ டென்ஷன். அவன் மட்டும் அவன் பொண்டாட்டி கூட குஜாலா இருக்கான். நமக்கு பொண்டாட்டி இருந்து என்ன புண்ணியம், அவ கூட கியாமையா பண்ண முடியலையேன்னு. இதுக்கு காரணம் லூயிஸ் தாங்க. பென் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கான். சோ அவங்கிட்ட இருந்து ஒரு கேரிங் கிடைக்கலன்னு லூயிஸ் யாரு கூடவோ இல்லீகலா அஃபைர் வச்சிருந்திருக்கா. நேர்லலாம் இல்ல, போன்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அப்பவே பென்னுக்கு அது தெரிஞ்சதும் நம்ம பண்றது தப்புன்னு லூயிஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிட்டா. இருந்தும் அப்படி ஒன்னு ஆயிடுச்சு இல்ல. அப்பத்துல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கல. இப்ப அதை பத்தின சண்டை ஆரம்பிச்சதும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பேடிங் டோருக்கு வெளியே நின்னு ஊட்டி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு எச்ச புத்தி பாருங்க. ஃபைட்டு முடிஞ்சாச்சு, படுக்க போயாச்சு, தூங்கியாச்சு. நடு ராத்திரியில லூயிஸ்க்கு முழிப்பு. காலையில இருந்து நம்ம பொண்ணை கண்டுக்கவே இல்லையே. சரி என்ன பண்றான்னு பாப்போன்னு பொண்ணை தேடி பசங்க இருக்க ரூமுக்கு வந்தா ரூமுக்குள்ள பசங்க 2 பேரையும் காணோம். பயந்து போய் பேடிங் ரூமுக்கு போறப்போ சியாரா அவ என்னமோ பெத்து பேர் வச்ச பொண்ணு மாதிரி லூயிஸோட பொண்ண அவ கட்டி பிடிச்சு படுத்திருக்கா. அம்மாடி அம்மா, இது என்னடா புது கூத்தா இருக்கு, வேலைக்கு ஆவாதரா அப்படின்னு அவங்களுக்கு முழிப்பு வராம பொண்ணை தூக்கிட்டு தன்னோட ரூமுக்கு வந்தவ இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அது தெரியாம குட்டி கும்பகர்ணம் கணக்கா கொரட்டை விட்டா தூங்கிட்டு இருக்க. ஏஞ்சிடுறா எருமை அப்படின்னு பெண்ணை எழுப்புனவ ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புறோம். இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். கையில என்னெல்லாம் கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு பேடிங்கும் சரி சியாராவும் சரி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆண்ட் மட்டும் இவங்க கிளம்பி போறத ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான். கார் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டாங்க. அப்பாடா முடிஞ்சுதரா பிரச்சனைன்னு கொஞ்சம் நிம்மதியாகிறதுக்குள்ள சின்ன பொண்ணு செல்மிஷத்தை ஆரம்பிச்சிடுறா. எப்ப பாரு கையில ஒரு டெடி பேர் வச்சிருப்பாளே. கிளம்பும் போது அதை பேடிங் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டா. சரி உடுமா பாத்துக்கலாம், வேற வாங்கிக்கலாம்னாலும் கேட்க மாட்றா. எனக்கு ஏன் டெடி பியர் தான் வேணும்ன்றா. ஏம்மா நீ ஒரு பக்கம் சித்திரவதை பண்ற, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல, நம்மளே ஆளை விட்டா போதுன்னு ஓடி வரோம், ப்ளீஸ் விட்டுறாமான்னு எவ்வளவு கெஞ்சினாலும் பொண்ணுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. கையெல்லாம் போட்டு சுரிஞ்சுக்கிட்டு வேற இருக்கா. இதுக்கு மேல டெடி பேர் இல்லாம போனா ரிஸ்க் தான். கேரகம் போய் எடுத்துட்டு வருவோன்னு மறுபடியும் பேடிங் வீட்டு வாசலுக்கு வந்து காரை நிறுத்துறாங்க. உள்ள 2 பேரையும் உட்கார சொல்லிட்டு பென் மட்டும் பொம்மை எடுக்கிறேன்னு வீட்டுக்குள்ள போறான். போனவன ரொம்ப நேரமா ஆளை காணோம். என்ன ஆச்சுன்னு லூயிஸ் பின்னாலேயே வந்தா எந்த அளவுக்கு ஒண்ணு மண்ணுமா பழகணும், இப்படி சொல்லாம கொல்லாம கூட போற அளவுக்கு நாங்க என்னடா பண்ணோம் அப்படின்ற பஞ்சாயத்து தாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. லூயிஸாலலாம் பொறுத்துக்கவே முடியல. டேய் நீ என்னடா அவனுங்கள்ட்ட பம்மி பேசிட்டு இருக்க, இதான் உண்மைன்னு சொல்லலாம். என்ன ஆணிக்கு நேத்து நீ ஏன் பொண்ண உன் பொண்ணு மாதிரி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்க, எனக்கு அது பிடிக்கல, அதுக்கு தான் நாங்க கிளம்பணும்னு லூயிஸ் உண்மையை போட்டு உடைச்சதும் அம்மம்மா சியாரா போட்டா பாருங்க ஆக்டிங்க. தப்புதான், உங்க பொண்ணை உங்க பர்மிஷன் இல்லாம என் கூட கூப்பிட்டு படுக்க வச்சது தப்புதான். ஆனா இறந்து போன என் பொண்ணோட ஞாபகத்துல தாங்க நான் இப்படி எல்லாம் பண்ணேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, பிறந்த 2 மாசத்துல செத்து போயிட்டா. அதனால எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்கள ஏன் பொண்ணா நினைச்சு பாசம் காட்டுறேன் பாருங்க, அதுதாங்க தப்பாயிடுது. நேத்து கூட உங்க பொண்ணு தூக்க வராம நடு ராத்திரியில ஏஞ்சி உட்காந்து அழுதுட்டு இருந்தா. நீங்களும் வருவீங்கன்னு பார்த்தா ஆளையே காணோமா. அவளுக்கு மூச்சு வாங்குச்சு, கையெல்லாம் போட்டு சொரிஞ்சிட்டு இருந்தா. ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா, கூட்டிட்டு வந்து ஏன் கூட அவளை படுக்க வச்சேன். தப்புதாங்க, மன்னிச்சிருங்க.
அதுக்குன்னு சொல்லாம போனா எப்படிங்க இப்படின்னு சியாரா அழுகைய போட கூடவே பேடிங்கும் ஐயோ தங்கம் இன்னும் நீ அதை மறக்கலையா விடுமா வேற பொண்ணு பெத்துக்கலாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சியாராவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் எப்படிங்க லூயிஸால எதிர்த்து பேச முடியும்? திரும்ப இங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயம். மறுநாள் லூயிஸும் சியாராவும் கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னால அந்த பக்கமா பார்த்த மாதிரி பசங்க 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆண்ட் ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி அதை ஆக்னஸ் கிட்ட கொடுக்குறாங்க. பயபுள்ளைக்கு இங்கிலீஷ் என்ன மாதிரி சரியா தெரியாதோ என்னவோ அவன் எழுதிருக்கிறத பார்த்தா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரான்னு ஒரு எழவும் புரியல. டேய் என்னடா சொல்ல வரேன்னு ஆக்னஸ் கேட்ட இவனும் பேச முடியாத வாயால ஊன்னு என்னமோன்னு சொல்ல ட்ரை பண்றான். இத பின்னால இருந்து சியாரா பாத்துறாளா என்ன அங்க குசு குசுன்னு ஏஞ்சி கிட்ட நடந்து வந்ததுதான். ஆண்ட் அவன் எழுதி கொடுத்த பேப்பரை கபார்னு வாயில போட்டு மென்னு முழுங்கிடுறான். இதை யாரும் பார்க்கலனாலும் பக்கத்துல இருந்து ஆக்னஸ் பாத்துட்டால. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவளுக்கு புரியும்ல. அத லூயிஸ்ட சொல்றா. லூயிஸ் பெருசா கண்டுக்கலங்க. இன்னொரு பக்கம் பென்னை ஹண்டிங்காக கூட்டிட்டு போன பேடிங் ரூமுக்குள்ள பென்னும் லூயிஸும் சண்டை போடுறத இவன் ஒளிஞ்சிருந்து கேட்டான் இல்லையா. நேக்கா அந்த டாபிக் உள்ள எடுத்துட்டு வந்து உன் பொண்டாட்டி உன்னை சீட் பண்ணாலாடா அது தெரிஞ்சும் எப்படி அவ கூடவே இருக்க உனக்கு அது உறுத்தல அப்படின்னு நல்லா மருத்துவத்தால சரி பண்ண முடியாத மலேரியா நோய் வந்தவ மாதிரி இருந்துகிட்டு பேடிங் பென்னை பேசி பேசி வெறி ஆகுறாங்க. அவனும் காண்ட் ஆயிடுறான். ரைட்டு நான் சும்மா தான் கேட்டேன். இந்த மாதிரி டென்ஷனுங்கெல்லாம் என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு வாயன் அப்படின்னு பென்னை ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனவன் அங்க நின்னுகிட்டு கோவம்லாம் போற மாதிரி ஆன்னு கத்த சொல்றான். பென்னுக்கும் கத்தி கத்தி டென்ஷன் குறைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. லஞ்ச் டைமுங்க. இந்த ஆண்ட் ஆக்னல் 2 பேரும் டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி ஒரு பாட்டுக்கு ஆட ரெடியா இருக்காங்க. சோ சமத்தா 2 பேரும் போய் ஆடுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு பசங்களை ஆட சொல்லிட்டு பென்னும் லூயிஸும் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சரியாவாத சைக்கோவான பேடிங் மட்டும் ஆண்ட் அவன் இஷ்டத்துக்கு ஆடவே விட மாட்டான். பசங்க என்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ப்ராப்பராவாங்க ஆடுவாங்க. கை காலுக்கு வந்தது தானே ஆடுவாங்க. பாட்டு எப்படி ஓடுது நீ என்னடா ஆடிட்டு இருக்க இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு அவனை போட்டு பாடா படுத்தி ஒரு கட்டத்துல ஆக்னஸே ஐயோ இந்த ஆள் கத்துறதுக்கு என்னால ஆட முடியாதுப்பா நான் ஆடவே இல்லைன்னு கோச்சுக்கிட்டு வந்து உக்காந்துடுறான். அதுக்கும் பேடிங் ஆண்ட தாங்க போட்டு நொறுகுறான். அடிக்கிறான் நொறுகுறான் பொழகுறான் கலகுறான். முடியல. சம்பவம் முடிஞ்சு லூயிஸ் தனியா பென்னு கிட்ட போய் அழுதுறானா பாத்துக்கோங்களேன். பேடிங் ஆண்ட எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான்னு. இப்படி போயிட்டு இருக்கப்போ பேடிங் செம்மையா சரக்க போட்டான். சோ அவன் போய் தூங்கிட்டான். மீதி பென்னு லூயிஸ் சியாரா இவங்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்னஸ் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கா. இத வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த ஆண்ட் தூங்கிட்டு இருக்கான்ல பேடிங் கர்ணனோட கவச குண்டல மாதிரி இந்த பேடிங் எப்ப பாரு செயின் ஒன்ன போட்டு சாவி கொத்தை அவன் பாக்கெட்லயே வச்சிருக்காங்க. தூங்கிட்டு இருக்க அவனுக்கு தெரியாம சாவி கொத்தை எடுத்து ஆக்னஸ் கிட்ட எதையோ காட்ட நினைச்சவன் சியராவுக்கு முன்னால அதை பண்ண முடியாதுல்ல. சோ பால் ஒன்ன வச்சு ஆக்னஸ் கூட விளையாடுற மாதிரியே பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வேர் ஹவுஸ் கிட்ட தூக்கி போட்டவன் சைலண்டா வா எதுவும் பேசாத அப்படின்னு வேர் ஹவுஸ திறந்து ஆக்னஸ மட்டும் உள்ள கூட்டிட்டு போறான். வேர் ஹவுஸ் முழுக்கங்க பல பேரோட சூட்கேஸ் பல பேரோட ட்ரெஸ் பல பேரோட போனு பல பேரோட செருப்புன்னு எக்கச்சக்க ஐட்டம் இருக்கு. கூடவே போட்டோ ஆல்பம் ஒன்று எடுத்தவன் ஆல்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க அதிரி புதிரியான ட்விஸ்ட ஆக்னஸ்ட மட்டும் இல்லாம நமக்கிட்டையும் காட்டுறான். படம் முழுக்க பேடிங் சியாரா அவங்களுக்கு பிறந்த பையனை தானே ஆண்ட நினைச்சிட்டு இருந்தோம். இல்லங்க நம்ம படம் ஓபன் ஆகும் போதே கார்ல ஒரு கப்பலும் பின்னால அவங்க பையனும் உட்காந்து வந்ததை பார்த்தோம்ல அவங்க பையன் தான் இந்த ஆண்ட். எப்படி பேடிங்கோட ஃபேமிலியும் பென்னோட ஃபேமிலியும் இட்டாலியில மீட் பண்ணும்போது கும்பலா சேர்ந்து போட்டோ ஒன்று எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஆல்பம்ல ஒட்டியிருக்க ஒரு போட்டோல வேற ஒரு அம்மா அப்பாவோட ஆண்ட் நின்னுட்டு இருக்கான். பேடிங் சியாரா கூட இது வரைக்கும் நம்ம பார்க்காத வேற ஏதோ ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. ஒரு போட்டோவோட நிக்கல. அடுத்த போட்டோவை பார்த்தா முதல் போட்டோல பேடிங் சியாரா இவங்க கூட எந்த பொண்ணு நின்னாலோ அவ இன்னொரு அம்மா அப்பாவோட நிக்கிறா. பேடிங் சியாராவோட வேற ஒரு பையன் இருக்கான். இதே மாதிரியே ஒரு 5-6 போட்டோ இருக்குங்க. ஒரு போட்டோல பேடிங் சியாராவோட நிக்கிற பொண்ணோ பையனோ முதல் போட்டோல அவங்க ஒரிஜினல் அம்மா அப்பாவோட இருக்காங்க. சோ இந்த பேரம் பேசி வாங்கின பெண் குயின் முட்டைங்க மாதிரி இருக்குங்கல்ல பேடிங்கும் சியாராவும் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. முதல்ல ஒரு அம்மா அப்பா குழந்தை 3 பேர்கிட்டையும் நம்பிக்கை வர மாதிரி ஆசையா பேசி இவங்க இடத்துக்கு அவங்கள வர வச்சு சரியான டைம் பார்த்து அம்மா அப்பாவை கொல்றதுக்கு முன்னால அவங்கள்ட்ட இருக்க பணம் சொத்து காரு போனு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அப்புறம் அவங்கள கொன்னுட்டு கூட இருக்க குழந்தைய இவங்க எடுத்துக்கிறது. அதுக்கு முன்னால இவங்க கூட ஒரு குழந்தை இருக்கும்ல அந்த குழந்தையையும் கொன்னு போட்டுறது. இதை வச்சு பார்த்தா ஆண்டோட அம்மா அப்பாவை கொன்னுட்டு ஆண்ட இது நாள் வரைக்கும் கூட வச்சுக்கிட்டானுங்க. சோ இப்ப பென்னோட ஃபேமிலி கிடைச்சதும் பென்னையும் லூயிஸையும் கொன்னுட்டு ஆண்டையும் கொன்னுட்டு ஆக்னஸ கூட வச்சுப்பானுங்கல்ல. ஆக புக்குல அடுத்து வரப்போறது உங்க போட்டோ தாண்டி. இதோ பாரு என் வாயில நாக்கே இல்லாம இருக்குல்ல நான் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அதை கட் பண்ணது கூட இவனுங்க தான் அப்படின்னு சைகையாலே காட்டினவன் எவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போயிடு இல்லனா டேஞ்சர் தான் சிம்பாலிக்கா சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஆக்னஸ் கையில ஒரு போன் இருக்கு. அதுல இந்த ஆல்பம்ல இருக்க எல்லா போட்டோவையும் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஆக்னஸோட சேர்ந்து வெளியே வந்து ஆண்ட் கதவை மூடிடுறான். சாவியை எடுக்கும் போது எவ்வளவு ரகசியமா எடுத்தானோ வைக்கும் போதும் அப்படியே வச்சாகணும். தப்பி தவறி பேடிங்க்கு தெரிஞ்சிருச்சு பாடதான். சோ நான் உனக்கு தெரியப்படுத்தினதை எப்படியாவது நீ உன்னோட அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்த முடியுதான்னு பாரு. நான் போய்
போய் சாவி வச்சுட்டு வந்துடுறேன்னு பேடிங் தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு வந்தா பரதேசி முழிச்சிருக்கான். உடனே ஆண்ட் சாவிய பின்பக்கம் மறைச்சிக்கிறான். வெளியே இருக்கவனுங்களை நம்ப வைக்க வாங்கிட்ட வேற பாசமா இருக்க மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்குடா. சரி வந்து என் முதுகுல ஏறு, 2 பேரும் சால்வ் ஆயிட்ட மாதிரி அவங்கள்ட்ட போய் சீனா போடுவோம் அப்படின்னு பேடிங் பையனை முதுகுல ஏற சொல்லும் போது இவன் சாவிய பேடிங்கோட பேண்ட்லயே மாட்டி விட்டுறான். அதோட பேடிங் வெளியே வந்துடுறானா. ஆக்னஸுக்கு இப்ப துடிக்குது. இதை எப்படியாவது நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லணுமே, எப்ப பாரு கும்பலா இருக்கானுங்களே, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால இவளுக்கு பக்கத்துல இருந்த ஒரு செடியில சிகப்பு கலர் பழம் ஒண்ணு இருக்கு. புழிஞ்சா அதுல இருந்து ரெட் கலர் ஜூஸ் வரும். அதை தொடையில புழிஞ்சு விட்டு ஜூஸ் தொடையில பட்டதுக்கு அப்புறம் பார்க்க ரத்த மாதிரியே இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்த மாதிரி இருக்கு. அப்படியே அதை போய் லூயிஸ்ட காட்டினதும் ஆக்னஸ் நினைச்ச மாதிரி லூயிஸ் ஆக்னஸ தனியா வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வராளா. அதான் சாக்குன்னு ஆக்னஸ் அவ எடுத்த போட்டோ எல்லாத்தையும் காட்டா. மெயினான விஷயங்க, அவங்கள பத்தின உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே என்ன நடக்கும்னே தெரியாது, நிலைமை கை மீறி போயிடும். சோ நீ முடிஞ்ச அளவு உனக்கு ஒன்னும் தெரியாதுன்ற மாதிரியே மூஞ்ச வச்சுக்கோமா, நான் போய் அப்பாவை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு லூயிஸ்க்கும் அடிவயிறெல்லாம் கலக்குதுதான். ஒண்ணு முன்னால காட்டி அவளை பயமுறுத்த கூடாதுல்ல. பாத்துக்கிட்டே வெளியே வந்தவ, எப்பா பென்னு, உன் பொண்ணு உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாப்பா, கொஞ்சம் வாப்பா அப்படின்னு பென்னை கூப்பிட அது வரைக்கும் பேடிங்க்கு எந்த சந்தேகமும் வரல. இதுக்கப்புறம் ஆண்ட் ஆக்னஸ ஒரு வேர்ஹவுஸ்குள்ள கூட்டிட்டு போனால. வேர்ஹவுஸுக்குள்ள பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி டோர் ஒன்னு இருக்கும். அதை ஓபன் பண்ணி தான் கீழே போகணும். பேடிங் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள போற டோர் மேல வைக்க பொருள்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சிருப்பான். எதர்ச்சியா இப்ப அங்க போனவன் டோருக்கு மேல இருக்க வைக்க பொருள்லாம் கலைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு டவுட் ஆயிடுறாங்க. ஆண்ட் ஒரு வேலையை பார்த்துட்டான்டான்னு. இங்க பென்ன ரூமுக்குள்ள கூட்டிட்டு போன லூயிஸோ சேஃப்டிக்காக ஒரு சின்ன கத்தி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், இங்க பாடுறா, நமக்கு இந்த உண்மை தெரியும்ன்றத அவங்கள்ட்ட காட்டிக்காமலே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். மூஞ்ச மட்டும் சிரிச்ச மேனிக்கு வச்சுக்கோ, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லூயிஸ் சொன்னதும் பென் அழுவுறான், புலம்புறான், துடிக்கிறான். எல்லாம் என் தப்பு தான், அப்பவே நீங்க வர வேணான்னு நான் தான் உன்னை அடம்பிடிச்சு கூட்டின்னு வந்துட்டேன்ல. இப்ப சாக போறோம்னு ஒப்பாரி வைக்க, டேய் ஆல்பா மேல் மாதிரி இல்லனாலும் ஒரு ஆம்பளை மேல் மாதிரியாச்சும் நடந்துக்கோடா, நானே தைரியமா இருக்கேன், நீ ஏன்டா அழுவுற, சேத்த கம்முன்னு சொல்றதுக்குள்ள வெளியே இருந்து சியாரா கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. இவனுங்க நமக்கு படையல் போடாம ஓய மாட்டானுங்க போலயே. சரி சமாளிப்போன்னு 3 பேரும் வெளியே வராங்க. உங்களுக்கே தெரியும் என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருந்தா நல்லா இருக்காது. என் பொண்ணு வீட்டுல இருந்தாதான் கம்ஃபர்டபுளா இருப்பா. சோ நாங்க கிளம்புறோம், கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க லண்டன் வாங்க, நம்ம அங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆவா செஞ்சிங்கெல்லாம் காரிட்டு கார் எடுக்க கார் கிட்ட வந்தா கார் டயரு பஞ்சரா இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போயிடலான்னு கார் எடுக்க போறாங்க தான். ஜி என்ன ஜி, கார் டயர் பஞ்சரா இருக்கு, அதை கூட பார்க்காம கார் எடுக்க போறீங்க? நான் ஒரு ஆளினால் அழகராஜா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், என் கூட வாங்க, அந்த ரூமுக்குள்ள தான் பஞ்சர் ஓட்டுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு பேடிங் பென்ன ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். இந்த ரூமுக்குள்ளேயே கதமா அப்படின்னு நம்ம நினைச்சா இல்ல, தேவையான டூல்ஸ் எடுத்துட்டு வந்து பஞ்சரை ஒட்டியாச்சு, காரு ரெடி. கிளம்பலான காருக்குள்ள ஏறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை, ஏமா ஆக்னஸ், நீ எங்க போனாலும் உன் கூடவே ஒன்னு எடுத்துட்டு போவியே டெடி பியர், இப்ப அது உன் கையிலேயே இல்ல, ஆனாலும் கிளம்புறேன்னு போற, ஏமா அது உனக்கு வேணாமா அப்படின்னு பேடிங் கேட்டுக்கிட்டே ரூஃபை நிமிந்து பாக்குறான். பொம்மை அங்க இருக்குங்க. ஆக்னஸே அந்த பொம்மை வேணானாலும் பேடிங் விட மாட்டான். பென்னு, என்னோட ஹைட்டா இருக்கல்ல, இக்கட்ரா, நான் ஏனிய பிடிக்கிறேன், மேல ஏறி பொம்மையை எடு பாப்போம் அப்படின்னு இவன் ஏனிய பிடிக்க எப்ப கால வாருவான்னு தெரியாம பென்னும் அவகோடியே மேல ஏறி பொம்மையை எடுத்துடுறான். கீழே வந்தாச்சு, இதோட வாச்சி கிளம்பலான்னு கிளம்பும் போது ஆக்னஸ், அப்பா நம்ம மட்டும் போனா எப்படிப்பா, அவனுங்க ஆண்ட அடிச்சே கொண்டுருவானுங்கப்பா, அவனையும் கூட்டின்னு போவோம்ப்பா அப்படின்னு அவனையும் ஆட்டத்துல சேர்த்துக்க சொல்ல முயற்சி பண்ணுவோன்னு பென்னும். இங்க இருந்து வெளியே போறதுக்கான கேட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு, ஆண்ட் அப்படியே பின்னாலே வாயேன், அந்த கேட்டை திறந்து விட நாங்க போயிடுறோன்னு பென் கூப்பிடும் போது, ஆண்ட்டு அப்பா சொல்லாம நீ அங்க இருந்து நவுறலாமா, அவன் வரணுன்ற தேவையே இல்லை ஜி, ரிமோட் மூலியமாகவே அந்த கேட்டை திறக்கலாம், திறந்து விடுறேன், கிளம்புங்க அப்படின்னு பேடிங் ரிமோட்ல பட்டன் அழுத்த கேட்டும் ஓப்பன் ஆக காரும் மூவ் ஆக ஆக்னஸ் ஆண்ட கூப்பிட்டே ஆகணும்ன்றா. அட நம்ம உசுரே இங்க ஊசலான்னு இருக்கு, அவனை எப்படிமா கூட்டின்னு போறது, ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே போவோம், அப்புறம் ஆளுங்களோட வந்து அவனை காப்பாத்திக்கலாம், கம்முனு கடை அப்படின்னு கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதாங்க. பேடிங்கும் சியாராவும் ஆண்ட தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுடுறாங்க. அவனுக்கு நீச்சல் தெரியாது, அப்படியே விட்டா செத்துருவான். ஒரு பையன் சாகிறத பொறுத்துக்க முடியாம காரை நிறுத்தின பென், லூயிஸ் நீ காரை எடுத்துட்டு வெளியே போ, நான் அந்த பையனை காப்பாத்தி கொண்டு வரேன்னு பென் தண்ணிக்குள்ள குதிச்சு ஆண்ட காப்பாத்திடுறான். ஆனா லூயிஸ் காரை ஓட்டிட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தா பாருங்க, பேடிங் திரும்ப கதவை மூடிடுறாங்க. பென் தண்ணியில குதிச்சு ஆண்ட காப்பாத்துறதுக்குள்ளேயே லூயிஸும் ஆக்னஸும் பேடிங் கிட்ட துப்பாக்கி முனையில மாட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன, குடும்பத்தையே லாக் பண்ணி இவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ பேடிங் அதை அவன் அக்கௌண்ட்டுக்கு மாத்த சொல்லிடுறான். அடுத்து ஆக்னஸை தவிர்த்து மீதி 3 பேரையும் இவங்க கொன்னாகணும். முதல் போனியா லூயிஸை போட்டு தள்ளுவோன்னு பேடிங் ஒரு விஷ ஊசி எடுத்து லூயிஸ்க்கு போட போகும்போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, சில சீனுக்கு முன்னால ஒரு சின்ன கத்தி எடுத்து லூயிஸ் பாதுகாப்புக்காக பதுக்கி வச்சாலே அது இன்னுமா அவ பாக்கெட்ல தான் இருக்கு, எடுத்து
பேடிங் மூஞ்சில ஒரு மார்க்க போட அவன் கையில வச்சிருந்த ஊசி தவறி கீழே விழுது. அத ஆக்னஸ் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இடமே கலைபுரமாக துப்பாக்கியை வச்சிருந்த சியராவையும் அடிச்சு போட்டு அவ கையில இருக்க துப்பாக்கியை பிடிங்கிட்டு 4 பேரும் கதவை மூடிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க இவங்க காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கும் போது படத்தோட கதை முடியுது அப்படின்னு சொல்லலாம் தான் எனக்கு ஆசை. முடியலையே. தப்பிக்க போற இவங்களுக்கு முன்னால வேற ஒரு கார் வந்து நிக்க இவங்க 4 பேரும் டின்னருக்காக ஒரு ஹோட்டல் போகும்போது அங்க செஃப்னு ஒருத்த வந்தான் பாருங்க. அவனுமே பேடிங் சியாரா இவங்க ஆள் தான் போலங்க. டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு துப்பாக்கியால ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு பயந்து 4 பேரும் வீட்டுக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்களா. அடுத்த 1/2 மணி நேரங்க இந்த வீட்டுக்குள்ள கண்ணாமூச்சி விளையாட்டு தான். பசங்க 2 பேரையும் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிய வச்சுட்டு பென் தனியா லூயிஸ் தனியான்னு கையில டூல்ஸோட ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே வெளியே இருக்க 3 பேரும் உள்ள வர அதுல பேடிங்கும் சியாராவும் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க பசங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுது. புற்றுவாளா லூயிஸ்? இந்த மாதிரி ஏற்கனவே நடக்கும்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருந்து ஆசிட் ஒன்னு எடுத்து கையில வச்சிருந்திருப்பா. அத பேடிங் மூஞ்சில ஸ்ப்ரே பண்ண வீடே 2ஆவது மாதிரி அலறான். சோ சியாரா எரியறவன் முகத்துல தண்ணி அடிக்க பாத்ரூம் கூட்டிட்டு போறாளா. இதே டைம் நல்லா நாகரிக உலக நாகப்பாம்பு மாதிரி இருப்பான்ல ஒருத்தவன். யாரு? அதாங்க அந்த ஹோட்டலோட செஃப். அவன் பென் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு பென்னை கொல்ற அளவு போகும்போது லூயிஸ் தான் இங்க வந்து என் புருஷன் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்னு சுத்திய செஃபோட நடு மண்டையில இறக்கி பென்னை காப்பாத்துறா. கீழே பேடிங்கும் சியாராவும் இருக்கிறதுனால கீழ் வழியா வெளியே போறது ஆவாத காரியம். பேசாம நம்ம மேல இருக்க ஜன்னல் வழியாவே வெளியே போய் ஏனிய புடிச்சு கீழே இறங்கலான்னு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேடிங் எனக்கு ஒண்ணு இல்லடி, நான் தண்ணி அடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன், நீ மேல போய் அவங்கள என்னன்னு பாரு அப்படின்னு சியாராவை மட்டும் தனியா அனுப்புறான். வந்தவ ரூஃப்ல அவங்கள்ட்ட சரசம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயும் லூயிஸ் தாங்க சியாராவோட தலை வெளியே ஒண்ணு கொடுத்து அவ்வளவு பெரிய ஹைட்டான இடத்துல இருந்து கீழே தள்ளி விட சியாரா அவுட்டு. இதுல இவங்க கீழே இறங்குறதுக்காக வச்சிருந்த ஏணி வேற தவறி விழுந்துருச்சு. ஏணி இல்லாம கீழே இறங்க முடியாது. சோ பென் முதல் முறையா குடும்ப தலைவனா யோசிச்சு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏணி எடுத்து போட்டாதான் குடும்பம் தப்பிக்கும்னு யோசிக்காம மேல இருந்து கீழே குதிக்கிறாங்க. கால்ல வலுவான அடி இருந்தும் ஏணியை தூக்கி போட்டு ஒவ்வொருத்தவங்களா கீழே இறங்கிட்டு இருக்காங்களா. அந்த கேப்ல பேடிங் சியாராவுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ற கடுப்புல நல்லா ஹாஃப் பட்ஜெட்ல உருவாக்குன ஹல்க்கு மாதிரி முறுகிக்கிட்டு இவங்க இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள ஆக்னஸ நீ காருக்கு போ, பின்னாலே நாங்க வந்துடுறோம்னு அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் யாரோ நடந்து வர மாதிரியே இருக்கு. அது பேடிங்கா தான் இருக்கும்னு நினைச்சா இல்லங்க, குறுக்க ஒரு குள்ள நரி பூந்து குழப்பி விட்டுருது. இருந்தாலும் பஜ்ரங்க பலி மாதிரி நடந்து வந்தானே எங்கடா அவன் பார்க்கும்போது ஆக்னஸ் எந்த வழியா ஓடினாலோ அந்த வழியா தாங்க அவன் நடந்து வந்திருக்கான். சோ ஆக்னஸ் பேடிங் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளை வச்சே பேடிங் இவங்க எல்லாரையும் லாக் பண்ணிடலாம் நினைக்கும் போது என்ன புத்திசாலி பொண்ணுன்றீங்க ஆக்னஸ. இதுக்கு முன்னால பேடிங் லூயிஸ கொல்றதுக்காக விஷ ஊசி ஒண்ணு கையில வச்சிருந்தான். லூயிஸ் மூஞ்சில மார்க் போட்டதுல அதை அவன் தூக்கி போட்டு ஆக்னஸ் அதை ஹைஜாக் பண்ணி வச்சிருந்தால. எதிர்பாராத நேரத்துல ஊசி எடுத்து காலில் ஒரு இறக்குனதும் அதுக்கு மேல பேடிங்கால என்ன பண்ண முடியும்? தடுமாறி கீழே விடுறான். அவனை அப்படியே விட்டு போயிடலாம் தான் எல்லாரும் கிளம்புறாங்க. ஆண்ட்டுக்கு மட்டுங்க கொலை வெறி. இவன் அப்பா அம்மாவை இவன் கண்ணு முன்னால போட்டு தள்ளினதோட மட்டும் இல்லாம இவன் நாக்கு அறுத்து இவ்வளோ நாள் கூடவே வச்சு என்னென்ன மாதிரியான சம்பவம் எல்லாம் பண்ணிருப்பான் பேடிங். அவனுக்கு அதெல்லாம் திரும்ப கொடுக்க வேணாம். சோ ஒரு பெரிய கல் ஒன்னு எடுத்து கோபம் போற வரைக்கும் மூஞ்சில அடி 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 அடின்னு அடிச்சு மூஞ்சின்ற ஒண்ணு இல்லாமலே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தாங்க ஆண்டோட மனசு சாந்தியே அடையுது. இதுக்கப்புறம் போட்டு தள்ளுறதுக்கும் பழி வாங்கறதுக்கும் இங்கதான் யாரும் இல்லையே. 3 பேருக்கும் முக்தியை கொடுத்தாச்சு. சோ எல்லாம் சுபிக்ஷமா முடிஞ்சுதுரா. நல்ல வேலையா தப்பிச்சோன்ற சந்தோஷத்துல பசங்க 2 பேரையும் காருக்கு பின்னால ஏத்திக்கிட்டு கூடவே பென்னும் லூயிஸும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போதே எந்த பையனோட முகத்துக்கு க்ளோஸ் அப் வச்சு படத்தோட கதையை ஆரம்பிச்சாங்களோ திரும்ப அவன் மூஞ்சிக்கே க்ளோஸ் அப் வச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.